குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னன்னு சொன்னா போன வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் வட்டத்தின் கோணம்ல முதலாவது கோணம் படிச்சா மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. இப்போ நாங்க பார்க்க போற அரைவட்ட கோணம் செங்கோணம் இல்லையா? அரைவட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்டா அதாவது வட்டத்தின் விளிம்பில் 2 புள்ளிகள் மையத்தினூடாக சென்றால் அது விட்டம். விட்டத்தை வச்சுக்கொண்டு அமைகிற முக்கோணி என்ன முக்கோணி? செங்கோண முக்கோணி. அதான் அரைவட்ட கோணம் செங்கோணம் ஆகும். அப்ப இந்த விட்டத்துக்கு எதிரான முக்கோணியில இந்த விட்டத்துக்கு எதிரான இந்த கோணம் என்னவா இருக்கும்? செங்கோணமா இருக்கும். என்ன செங்கோணம் என்ன? 90 பாகை. அது இங்கால அமைஞ்சாலும் 90 தான். நாங்க எப்படி வந்தாலும் என்னது இதுவும் அரைவட்ட கோணம் தானே. அப்ப இதுவும் என்னவா இருக்கும்? செங்கோணமா இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு இது x என்று போட்டமா இருந்தால் இது ஒரு 50 பாகையாக போட்டமா இருந்தால் இதுங்களுக்கு தரையில வைங்களேன் நாமளா கண்டுபிடிக்கணும். இது 90 பாகை. ஆவே இந்த ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுதல் எத்தனை பாகை? 180 பாகை இல்லையா? அப்ப x சமன் 180 ல இருந்து அந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டி கழிச்சா சரிதானே? 90 + 50 எவ்வளவு? அப்ப 180 ல 140 போனால் எத்தனை பாகை? 40 பாகை. அப்ப இந்த கோணம் என்ன சொல்லுது? அரைவட்ட கோணம் செங்கோணம் ஆகும். ஓகேயா? Thank you.